ஹாய் ஆல், இது டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெனு தான். ஏன்னா வீட்டில் அரிசி காலி ஆகிடுச்சு. ஸோ நேற்று நைட்டே என்ன பண்ணலான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வாங்கி வச்ச பாஸ்மதி ரைஸ் இருந்தது கொஞ்சம். ஸோ அதில் ஜீரா ரைஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து சென்னா மசாலா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே எல்லாமே திங்க் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்ததுமே கடகடன்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சென்னா வந்து உப்பு சேர்த்து வேக வச்சிட்டேன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணி சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சாச்சு. அப்புறம் வந்து சென்னா மசாலாவுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு வெங்காயம், 4-5 முந்திரி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ்க்கு தனியாக அரிசியை வடித்து எடுத்துக்கோங்க. புதினா, பட்டை, கிராம்பு, அது கூட வந்து கொஞ்சமாக சீரகம், உப்பு சேர்த்து ஓரளவுக்கு வேக வச்சுக்கோங்க அரிசியை உடையிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக சீரகம், ஏலக்காய், அது கூட வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துருக்கேன். சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசி சேர்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஜீரா ரைஸ் ரெடி. இந்த பக்கம் வந்து சென்னா மசாலாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாலாம் சேர்த்துட்டு எப்பவும் போல் தான் எல்லாத்துக்கும் சேர்க்குற அதே மசாலா மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் சேர்த்துட்டு மிக்ஸ் ஜாரில் கொஞ்சமாக சுண்டல் தனியாக எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. இன்றைக்கி லஞ்ச் பிளேட் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது.